சற்றுமுன் ரேஷன் கடை சார்ந்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன தகவல் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக ரேஷன் கடைகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக பலன் பெற்று வருகிறார்கள். அதேபோல ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு அரசு ஏகப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ரேஷன் கடையில் உள்ள பெரிய பிரச்சனை, நேரத்திற்கு முன்பே ரேஷன் கடைகளை பணியாளர்கள் மூடிவிட்டு சென்று விடுகிறார்களாம். இதனால் மதிய இடைவெளியில் சரியான நேரத்தில் திறப்பது இல்லையாம். அதனால்தான் பணியாளர்கள் உரிய நேரத்தில் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என அரசு தரப்பில் உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் சில ரேஷன் கடைகள் அரசின் உத்தரவை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களாம். மக்களிடம் இது குறித்து புகார்கள் வந்து கொண்டே இருப்பதனால் மேலும் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை கூட்டுறவுத்துறை அமல்படுத்த உள்ளது. தற்போது ரேஷன் கடைகள் சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்படுகின்றன. ஆனால் மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்படுகின்றன. இதில் சென்னை மற்றும் புறநகரில் மதிய ரேஷன் கடைகளை மூடி மறுபடியும் திறப்பதற்கு 2:30 மணி நேரம் இடைவெளி வழங்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் கார்டுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் கடைக்கு வெளியே அனுப்புவது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் ரேஷன் கடைகள் மதியம் மூடப்படும் நேரத்தை குறைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அதன்படி சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்பட வேண்டும் என்றும், மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அதேபோல் பொதுமக்களுக்கு உரிய முறையில் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும், இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அரிசி கடத்தலில் பிடிபடும் பட்சத்தில் நடத்தப்படும் விசாரணையில் அதில் ரேஷன் ஊழியர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதியானால் அவர்கள் மீது இடம் மாறுதல், அபராதம் விதிப்பது போன்ற நடவடிக்கைக்கு பதில் நிரந்தர பணி நீக்கம் செய்யலாமா என்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாம்.